ஓகே, சூப்பர். ஸோ இந்த ஃபோர்டிகேட்ல வந்து 2-3 ஃப்ளேவர்ஸ் இருக்கு மார்க்கெட் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னாக்க. பேகோன்னு ஒன்று இருக்கு, பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ். அதுலேயும் வந்து இன்டெல் வெர்ஷன் ஒன்று இருக்கு, கிராவிட்டான் வெர்ஷன் ஒன்று இருக்கு. பட் மெயினாக வந்து நம்ம லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் பேகோ ஆர் பிஒய்ஓஎல். பிஒய்ஓஎல்னா பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ். அதாவது Bring லைசன்ஸை your வந்து own license. அதாவது லைசன்ஸை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோன்ற மாதிரி. ஸோ பேகோன்றது லைசன்ஸ் ஒன்று வாங்குவானா யூஸ் பண்ண நம்ம பணத்தை கட்டணும், பில்லு வரும். ஸோ லேப் மாதிரி இந்த டெம்பரரி யூசேஜ், இன்ஃபேக்ட் இது வந்து ஒன் ஆஃப் த பிக் ரீசன்ஸ் ஃபார் கிளவுட் அடாப்ஷன் டூ. ஆன் ஃப்ரேமில் இருந்தபோது இந்த பேகோன்ற கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ வெண்டரை பொறுத்த வரைக்கும் அவன் எல்லாத்தையும் விற்றுருவான். விற்றுட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் சேலஞ்ச் அது வேலை செய்ய வைக்கிறது. சப்போர்ட்டுக்கு போ, இங்கே போ, அங்கே போன்னு சொல்லுவான் காசு வந்த பிறகு. ஸோ க்ளவுட் வந்து என்ன பண்ணுச்சுன்னாக்க, நீ எல்லாத்தையும் முதல்ல வாங்க வேண்டாம், ட்ரை பண்ணி பாரு, யூஸ் பண்ணுறது மட்டும் பே பண்ணிக்கோ, பிடிக்கலன்னாக்க தூக்கி போட்டுரு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தது பேகோ, பிஏஒய்ஜி. Okay, okay. ஸோ Yeah, yeah. நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது வந்து பேகோ. அதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. அந்த லைசன்ஸ் வந்து ஆல்ரெடி இன்க்ளூடட் இன் தட் இமேஜ்னு வச்சுக்கோங்களேன். வேறஸ் நீங்கள் இந்த கஸ்டமைஸ் இமேஜ் வந்து பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸாக இருந்ததுனால் லைசன்ஸ் போடாத வந்து ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. ஸோ அந்த இப்ப அப்படி எரர் தான் வந்தது. அப்ப நான் வந்து பேகோ இது லைசன்ஸ் அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் இது ட்ரை பண்ணி பார்க்கணுங்களா வேற இமேஜ்ல? அதுதான் ஒரே வழி. ஓகே, பேகோ சப்ஸ்கிரிப்ஷன் தான் போட்டாதான் லைசன்ஸ் கம்ஸ் இன்க்ளூடட் வித் இட். ஓகே, ஓகே. ஓகே. பட் நான் மேனுவலா லான்ச் பண்ணதுனால நல்லா உள்ள சப்நெட் எல்லாமே மேனுவலா தான் கான்ஃபிகர் பண்ணி கொஞ்சம் அந்த டெராஃபார்ம் ஸ்கிரிப்டை ஒரு நல்லா உள்ள ஃபுல்லா உட்காந்து வேரியபிளா உட்காந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. பட் ஓகே. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார், இது ஒர்க் அவுட் ஆகுதானே. ஸோ சப்நெட் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணீங்களா? ஆமா, இது விஎம்மோட வந்தது இமேஜ். இது நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இதுல பண்ணல. தனியா விஎம்கான இமேஜ் மாதிரி வந்தது. நான் மார்க்கெட் பிளேஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாம எனக்கு அவங்க கொடுத்த இமேஜ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, ஓகே. பட் எனக்கு போர்ட்டல் வரை எனக்கு ஓபன் ஆச்சு. பட் போர்ட்டல் உள்ள போகும்போது எனக்கு விஎம் லைசன்ஸ் வேணும்னது. சரி, அதனால அந்த இடத்துல நின்றுருக்கேன். பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணி உள்ள போகும்போது அந்த ப்ராப்ளம் வந்தது. கரெக்ட். ஸோ டிபிக்கலி பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸில் அப்படிதான் ஆகும். லைசன்ஸ் அப்ளை பண்ணுற வரைக்கும். ஏன்னா அந்த லைசன்ஸ்குள்ளே லைசன்ஸை வந்து 48 லைசன்ஸ் வாங்குறதா இருந்தால் அதில் நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருக்கே. ஸோ என்னென்ன கேப்பபிலிட்டிஸ், ஸோ டிஃப்ரெண்ட் லைசன்ஸ் டியர்ஸ் இருக்கும். இப்போ மறந்து போச்சு எனக்கு, ஸ்டாண்டர்ட், என்டர்பிரைஸ் அண்ட் இன்னொன்று 3 டியர்ஸ் இருந்தது. ஸோ அந்த 3 டியர்லேயும் ஒன்றுலேயும் வந்து என்டர்பிரைஸ் தான் ஹையஸ்ட் லெவல் அண்ட் அதில் எல்லாம் இருக்கும். அண்ட் ஸோ டேட்டா ஷீட்டை பார்த்தீங்கன்னாக்க யூ கேன் சி த டிஃப்ரெண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் ஒரு டியர் இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் லோவஸ்ட் டியர். ஸோ என்ன வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸ்லாம் எனேபிள் ஆகும். பட் பேகோன்றது வந்து ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் which is sufficient for us. Okay, சூப்பர். 10 பேர் இருக்காங்க. ஸோ நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லையே. கோமதி இருக்காங்க, அமிர்த் எல்லாரும் இருக்காங்க, ஹேமந்த், எல்லாருக்கும் மாலை வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ we are heading towards maybe we are 2/3 in to the course. ஸோ இப்போதைக்கு வந்து நிர்மல் மட்டும்தான் we were able to bring up the FortiGate with Linux. அதை எக்ஸ்டர்னலாக ஆக்சஸ் பண்ணோம் நாங்கள் ஃப்ரைடே. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, அது வந்து கொஞ்சம் முக்கியமான வீடியோ. அது லாஸ்ட் ஃப்ரைடே ரெக்கார்ட் பண்ணது. பிகாஸ் அது செக்யூரிட்டி குரூப்பை மாடிஃபை பண்ண வேண்டியதாக இருந்தது. நானும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போட்டிருந்தேன். இந்த டயாக் கமாண்ட், அது FortiGate ஸ்பெசிஃபிக் கமாண்ட்ஸ் அது. ஸோ டயாக் கமாண்டை போட்டு அது எப்படி வந்து பேக்கெட் வருது, செக்யூரிட்டி குரூப்பை மட்டும் எனேபிள் பண்ணாக்க என்ன வருது, அப்புறம் வந்து பாலிசி எனேபிள் பண்ணால் என்ன வருது, எல்லாம் பார்த்தோம் நாங்கள். ஸோ அவசியம் ஐ வாண்ட் யூ ஆல் டு பிரிங், பிகாஸ் இப்போ அடுத்த லேப் இதான் வந்து லாஸ்ட் லேப். அடுத்த லேப் வந்து நம்ம இதே மாதிரி இன்னொரு ரீஜனில் செட்டப் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி an extension ஆஃப் லேப் 1. ஸோ லேப் 1 வேலை செய்யலைன்னாக்க
லேப் 2 வந்து உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியாது. ஸோ ஐ ரியலி எக்ஸ்பெக்டட் தட் பை திஸ் டைம் மோர் பீப்புள் ஐல் கிவ் அன் ஆப்ஷன் அகெயின். வேற யாராவது நிர்மலை தவிர வேற யாராவது டெரஃபார்ம் ஸ்கிரிப்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி அண்ட் இந்த ஈவன் ஸ்கிரிப்டை ரன் பண்ண முடிஞ்சது அவங்களால டெரஃபார்ம் ஸ்கிரிப்டை லேப் 1க்கு எனிபடி அதர் தன் நிர்மல்? மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம். ஓகே, ஸோ யூ ரியலி ஹேவ் டு டூ தட். அண்ட் தியரி ஓரளவுக்கு தான் பதியும். இது நிறைய தடவை சொல்லிட்டேன் நான். ஸோ அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்குறப்போ தான் எல்லா ப்ராப்ளமும் வரும். அண்ட் வி ஆர் ஹியர் டு ஹெல்ப். ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் இஃப் யூ கெட் ஸ்டக் சம்வேர். இன் அ வே ப்ராப்ளங்கிறது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க. அது ப்ராப்ளம் இருக்கிறனால தான் நம்ம கற்றுக்குறோம். ஏன் இந்த ப்ராப்ளம் இப்போ வந்து இந்த லைசன்சிங் இஷ்யூ பிஒய்ஓஎல் வர்சஸ் பேகோவாக இருக்கட்டும், அந்த ப்ராப்ளம் வரும்போது தான் அது தகுந்த வழி டிஸ்கஷன் இருக்கிறோம். அது ஒரு மைக்ரோ லேர்னிங் தான் அது. அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன். இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணதான் யூர் ஆல் கோயிங் டு கெட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு இன்டர்வியூன்னு போகிறபோது இன்ஃபேக்ட் ஐ வாஸ் திங்கிங் இதை வந்து உங்களுடைய ரெசியூமேல ஆட் பண்ணலாம். போர்ட்டிகேட் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ ஆனால் அதை போர்ட்டிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டாக்க அதை பற்றி கேள்வி கேட்பாங்களே. போர்ட்டிகேட்னாக்க நான் ஏடபிள்யூஎஸ்ல பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன், என்ன பண்ணேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த லேப் 1 அண்ட் லேப் 2 பண்ணாக்க ஸோ யூ கேன் சே சோர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், டெஸ்டினேஷன் ஆட் பண்ணியிருக்கேன், செக்யூரிட்டி குரூப்பை மாடிஃபை பண்ணியிருக்கேன், விபிஎன் கனெக்ஷன் செட்டப் பண்ணியிருக்கேன். 4 விஷயம் இருக்குது எழுதுறதுக்கு, ரைட்? ஸோ அப்படி இல்லைன்னாக்க மற்றவங்க பண்ணதையே பார்த்துட்டு இருந்தாக்க எழுதலாம், பட் ரொம்ப சீக்கிரம் பிடிபட்டு போயிடுவோம். எனக்கு சொல்ல தெரியாது. நம்மளா பண்ணி பார்க்குறப்ப தான் அந்த கான்செப்ட்ஸ்லாம் செக்யூரிட்டி குரூப்னா இதாக இருக்குது. டிஃபால்ட் குரூப்பில் 2 செக்யூரிட்டி குரூப் இருந்தது. அது ஏன் 2ல் வந்து அலோவ் பண்ணாத நம்ம ஆட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இதெல்லாம் வந்து அதை பார்க்குறப்ப தான் தெரிய வரும். ஸோ பிஃபோர் ஐ டாக் அபவுட் லேப் 2, நீங்கள்லாம் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இப்போதைக்கு? வாட் டு யூ வாண்ட் மீ டு டாக் அபவுட்? ஏற்கனவே பேசப்பட்ட கான்செப்டை திருப்பி ரிப்பீட் பண்ணணுமா? இல்லை லேப் 2 பற்றி நான் பேசணுமா? யூனோ இது வந்து டெய்லர்ட் ஃபார் யூ. ஸோ நான் பாட்டுக்கு வந்து அண்ட் டைம் ப்ரெஷர்ன்றது நம்ம அஃபிஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் மாதிரி வந்து டைம் ப்ரெஷர் இருக்கு. ஐ மீன் வி நீட் டு ஃபினிஷ் திஸ் பிஃபோர் தி எண்ட் ஆஃப் திஸ் மந்த். அண்ட் ஸோ 25th எங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங்னு ஒரு ஹாலிடே வந்துடும். அதுக்கு முன்னால் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் இன் த நெக்ஸ்ட் 2 வீக்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன தேவை, என்ன கேப் மிஸ்ஸிங்காக இருக்கு அப்படிங்கிறத ஐ வாண்ட் ஹியர். பிகாஸ் நிர்மலை தவிர யாருமே வந்து ஆன்சர் பண்ண போது கொஞ்சம் வந்து ஹெசிடேட்டாக இருக்குது. எனக்கு வந்து இது வார்டு அடுத்த லேபுக்கு போகிறதுக்கு. அடுத்த லேபுக்கு போனாக்க இன்னுமே யாராலும் பண்ண முடியாது. சொல்லுங்கள், நான் பேசுகிறத நிறுத்துகிறேன். சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தேவை? ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் பேசுறது கேட்குதா? இல்ல சார். நீங்க அட்லீஸ்ட் யார் யாருக்கு ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அட்லீஸ்ட் நிர்மல் மாரி அவங்கள ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லி எப்படி பண்ணாங்க என்னங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். பட் பார்க்கலாம். இப்ப வரைய யார் சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியல. அதான் கேட்குறேன். ஸோ யார் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறேன். யாருமே பண்ணலையா நிர்மலை தவிர? ஸோ நான் ட்ரை பண்ணேன். ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாதனால. ம், அதனால் அதை கொஞ்சம் ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் சப்போர்ட் டீம்ஸோட. ஓகே, ட்ரை டு டூ திஸ் இன் அ டே ஆர் டூ சார். ஓகே. பிகாஸ் அட்லீஸ்ட் 50% ஆஃப் த பீப்புள் வந்து லேப் 1 முடிக்கிற வரைக்கும் லேப் 2 போகிறதுல வந்து ஆல்மோஸ்ட் பாயிண்ட்லெஸ் மாதிரி ஆயிரும். யாராவது இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் உங்களை ஹோஸ்டாக போட்டு விட்டுருவேன். யூ கேன் ஷேர் த ஸ்க்ரீன் அண்ட் வி கேன் ஆல் வாக் இட் டுகெதர். டு யூ வாண்ட் டு தட்? ஹேமந்த், கார்த்திக், கோமதி, கிரண், அஜய், அக்ராம், யாராவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா?
இல்ல இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டு நாளைக்கு திருப்பி மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஹலோ சார். சார் சாரி சார். நான் டேப்லெட்ல கனெக்ட் பண்ணல. டேப்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். லேப்டாப் இல்ல. நான் வெளியே ஓகே. இருக்கிறதுனால இந்த 1 வீக் என்னால ஒர்க் பண்ண முடியல. சரி. ஸோ இன்னும் ஃபியூ டேஸ்ல நான் பண்ணிட்டு உங்களை அப்டேட் பண்றேன். ஓகே. ஸோ இந்த இல்லைன்னா கொஞ்சம் தியரி பார்ப்போமா? என்ன வேணும்னு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். ஸ்டூடண்ட்ஸ் இட்ஸ் அ ஸ்டூடண்ட். நீங்க தான் வந்து ஆடியன்ஸ். நீங்க தான் ஹீரோ. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்றேன். டைம் வேணும்னாக்க டைம் கொடுக்குறேன். பட் நாட் அ லாட் ஆஃப் டைம். ஆல் வீக் வேணும்னாக்கா அது வந்து தட்ஸ் நாட் கோயிங் டு பி பாசிபிள். சார் ஐ திங்க் எல்லாரும் டெராஃபார்ம் கோட்ல ஸ்ட்ரக் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாருமே பேச மாட்டேன்றாங்களே. டெராஃபார்ம் கோட்ல ஸ்டக்னாக்க என்ன எந்த விஷயத்துல ஸ்டக்னு சொன்னா தானே தெரியும். என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறது. Okay. Anybody wants to share the screen? Anybody wants more time? Sir, I need more time. Like, நான் அதை ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு I'll configure and see, sir. எனக்கு கான்செப்ட் வைஸ் I'm clear. But You're இந்த clear or problem not clear? No, I'm clear about the concepts and whatever you shared Okay. the last few days. Okay. சரி. ஸோ ஒரு சாஃப்ட் அப்சர்வேஷன் நான் சொல்றேன் நான். ஒரு மீட்டிங் போற போது பார்ட்டிசிபேஷன் உங்களை குறைய சொல்லல. திஸ் இஸ் ஃபார் யுவர் growth. இது வந்து எங்க டீம்லயே வந்து நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. ஸோ ப்ரெசென்டருக்கு இப்போ நீங்க ப்ரெசென்ட் பண்றீங்க. ஒரு 20 பேர் இருக்காங்க. ஜூம்ல எல்லாரும் உட்காந்துருக்காங்க. எனி கொஸ்டின்ஸ் கேட்டாக்க யாருமே ஒன்று சொல்லலைன்னாக்க நீங்க என்னன்னு புரிஞ்சுக்குவீங்க? எல்லாம் புரிஞ்சுதுன்னு புரிஞ்சுக்குவீங்களா? ஒண்ணுமே புரியலன்னு புரிஞ்சுக்குவீங்களா? இல்ல அவங்க வேற ஏதோ மல்டி டாஸ்க் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்குவீங்களா? இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு புரிஞ்சுக்குவீங்களா? ஸோ பார்ட்டிசிபேஷன் எனக்கு ப்ரோக்ரஸ் கொடுத்தது பார்ட்டிசிபேஷன். ப்ரிப்பரேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். ரெலவெண்டா 4 கேள்வி கேட்டாக்க அந்த ப்ரெசென்டருக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும். எனக்கு உற்சாகம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஐ எம் ஆல்வேஸ் மோட்டிவேட்டட். ஓகே டு டீச். பட் உங்களுடைய ப்ரோக்ரஸ்க்கு பார்ட்டிசிபேஷன் இஸ் கீ. அண்ட் அப்பதான் வந்து மற்றவங்களுக்கும் தெரியும் சொன்னதை வந்து இவங்க கேட்டுட்டு இருக்காங்கன்னு. ஒன்ஸ் அகெயின் நான் குத்தமா சொல்லலை. ஐ வாண்ட் யூ டு டேக் இட் இன் த ரைட் ஸ்பிரிட். சரியா? ஸோ வி ஆல் நீட் டு பார்ட்டிசிபேட். ஆனால் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்தாக்க என்னத்துக்கு என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு தயக்கம் இருக்கும். தயக்கம் கூச்சத்தெல்லாம் தூக்கி போடுங்க. ஸோ தெர் இஸ் அது அது அப்படி இருந்தாக்க வந்து விசிபிலிட்டியே இருக்காது. திருப்பி பேக் அண்ட் இன்ஜினியராகவே உட்காந்துருப்போம். ஸோ ப்ரொக்ரெஷனில் வந்து எப்படி ஆகும்னாக்க ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே பேக் அண்ட் இன்ஜினியராக தான் ஸ்டார்ட் பண்ணோம். இவென்ச்சுவலி அவங்க வந்து கஸ்டமர் ஃபேஸிங்காக ஆகணும். அது வந்து சர்வீசஸில் கஸ்டமர் ஃபேஸிங்காக இருக்கலாம், சேல்ஸில் கஸ்டமர் ஃபேஸிங்காக இருக்கலாம், எதில் வேணாலும் கஸ்டமர் ஃபேஸிங்காக இருக்கலாம். ஆனால் இந்த கஸ்டமர் ஃபேஸிங் ரோல் இஸ் சேலஞ்சிங். என்ன பேசணும், எப்போ பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் கற்றுக்கணும். ஸோ ஆனால் பேசணும். பேசாதே இருக்க முடியாது. அதனால அந்த ஒரு உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு தயக்கமோ, கூச்சமோ, இனிபிஷனோ இருந்ததுனாக்க தயவு செய்து அதை தூக்கி போடுங்க. ஸோ அப்பதான் வந்து இப்போ குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து பேசாமே இருந்தாக்கா என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? ரைட் கலகலன்னு இருக்கணும்னாக்க குடும்பத்தில் வந்து எல்லாரும் பேசணும். அந்த மாதிரி தான். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் ஒன் மோர் டே ஃபார் ஆல் ஆஃப் யூ. அண்ட் இது கொஞ்சம் டர்ன் பண்ண போகிறேன். ஐ வாண்ட் யூ டு டெல் மீ வாட் யூ வாண்ட் மீ டு கவர். சிலபஸ் பாருங்க. முதல்ல அடித்த சிலபஸ். அதில்
என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் கவர் பண்ணலை, எதை அடுத்தது கேட்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னு நீங்கள் தமிழ் பூமி சாட்டில் போடுங்க. போட்டிங்கன்னாக்க then I would really want to make you all interested to listen and do. I know you're interested, but இந்த ஹேண்ட்ஸ் ஆன்றது நானே இப்படிதான் இருந்தேன். தேரின்னு உட்காந்துட்டு இருந்தேன் நான் ரொம்ப நாளைக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ப்ராக்டிக்கல் பண்ணுற போது ப்ராக்ரஸ் ஸ்லோவாக இருக்கும். தியரி வந்து டக்குன்னு கவர் பண்ணிடலாம். ப்ராக்டிக்கல் பண்ணுற போது ஸ்லோவாக தான் இருக்கும். எனக்கு ப்ராப்ளம் வருது, அதை சால்வ் பண்ணுவேன். ஆனால் கற்றுக்கிறதுக்கு அதான் ஒரே வழி. ஸோ ஸ்விம்மிங் கற்றுக்கணுன்னாக்கா தண்ணிக்குள்ளே குதிக்கணும். புத்தகத்தை படிச்சுட்டே இருந்தாக்க ஸ்விம்மிங் கற்றுக்க முடியாது, கார் டிரைவிங்கும் கற்றுக்க முடியாது. அதே மாதிரி தான் இதுவும். ஓகே. ஆனால் கார் டிரைவிங் பண்ணுற போது வந்து யாராவது ஹார்ன் அடிப்பாங்க. ஸ்விம்மிங்கிற போது வந்து ஃப்ளோட் பண்ண முடியாது, கால் கீழே முழுகும். இதுதான் லேர்னிங். ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் டு ஸ்விம், ப்ளீஸ் ஸ்டார்ட் டு டிரைவ், அண்ட் இஃப் யூ ஹிட் அ ப்ராப்ளம் யூ நீட் டு ஷேர் இட் அவுட். அண்ட் இல்லாட்டினா வந்து இந்த ப்ராப்ளம் சால்வே ஆகாது. இந்த சிலதெல்லாம் வந்து ஏடபிள்யூஎஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், ஃபோர்டினெட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், சிலதெல்லாம் வந்து நீங்கப்பட்டதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இஃப் யூ எனிபடி இஸ் அட்டெம்ப்டிங் டு யூஸ் somebody else's license, somebody else's account, இதெல்லாம் வந்து unnecessary challenges நிறையா இருக்கும். இந்த இப்போ இது வரைக்கும் எனக்கு வந்து $5 செலவாயிருக்கு, $400 ஆர் $500. நான் இவ்வளோ டெஸ்ட் எல்லாம் பண்ணி அவ்வளோ வந்திருக்கு எனக்கு. ஸோ ஐ ஹோப் ₹500 இஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் யூ. சென்னையில் போய்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டாலே வந்து இப்போ $2000 ஆகுது. ஸோ ஒரு ஃபேமிலி ஆஃப் 3 people, 4 people, something like that. And so it's not expensive to create an account and run this. நான் எல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த டெரஃபார்ம் ஸ்கிரிப்டை, அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துட்டேன். நான் போய் பாருங்க எப்படி வந்து செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறத. அந்த ஒரு பேஜ் போட்டிருந்தேன் நான், AWS மார்க்கெட் பிளேஸில் இதான் லிங்க்கு எல்லாம் கொடுத்தாச்சு. பட் ஐ cannot do things for you. You need to do it yourself. சரியா? So I want to give one more day. I'm really hoping that சரி ஸ்ரீகாந்த், இது மட்டும் மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு பே பண்ணா அந்த லைசென்ஸ் எடுத்துக்கலாங்களா டெம்பரரி இதுக்கு? நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் பேயே பண்ண வேண்டாம். நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் போட்டிங்கன்னா மாதம் அவனே வந்து இந்த கிரெடிட் கார்டுலேருந்து பணத்தை எடுத்துக்குவாங்க. பட் பட்ஜெட் அலர்ட் கிரியேட் பண்ணலாம். எனக்கு வந்து $1 மேலே ஆச்சுன்னா சொல்லு, $3 மேலே ஆச்சுன்னா சொல்லு அப்படின்னாக்க ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது நீங்க கிரியேட் பண்ண சொன்னது வந்து AWS EC2 இதுக்கு மட்டும் தானே சொல்லியிருந்தீங்க? EC2க்கு மட்டும் இல்லை, இட்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் AWS. AWSல எந்த சர்வீஸ் யூஸ் பண்ணாலும் இந்த பில்லிங்க்கு தான் வரும். உங்களுடைய அக்கௌண்ட்டில் பண்ணீங்கன்னாக்க எனக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண பிறகு தானே அந்த IAM யூஸரை கிரியேட் பண்ணி அதில் ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீலாம் எடுத்து அதுலேருந்து தானே டெரஃபார்ம் அதுக்குள்ளே போடுறோம். ஸோ எவ்ரிதிங் ஃப்ரீ அக்கௌண்ட்ல IAM யூசர்லாம் கிரியேட் பண்ண முடிஞ்சது. பட் ஃப்ரீ யூசர்ல இருக்கிற ஒரே ப்ராப்ளம் வந்து அந்த FortiGate சப்ஸ்கிரிப்ஷன் நடக்கல. அது மட்டும் தான் சேலஞ்சு. ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனை விடுங்க, பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஓகே. அப்போ ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி. ஃப்ரீலாம் வந்து எல்லாம் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். சிலது தான் ஃப்ரீ, அப்புறம் அதை போட்டு நோண்டிட்டு இருக்கணும். ஓகே. கிவ் யுவர் மேபி $1000 ஃபார் AWS. அது கம்மியாக தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அப்பப்போ எண்ட் ஆஃப் த செஷன் ஷட் டவுன் பண்ணிடுவோமே. இதெல்லாம் அனாவசிய தலைவலி. ஃப்ரீ அக்கௌண்ட் இது வேலை செய்யல, இந்த சர்வீஸ் வேலை செய்யல, அதுக்கு காசு கேட்குறாங்க. ஜஸ்ட் கோ ஃபார் அ நியூ அக்கௌண்ட், பே ஃபார் இட், பி டன். 2 மசாலா தோசை சாப்பிட்டேன்னு நினச்சிக்கோங்க. சரியா? ஐ வில் நாட் வேஸ்ட் மை டைம் ஆன் திஸ் ஃப்ரீ திங். அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா பண்ணுங்க. ஆனால் இப்போ கோர்ஸ் நடந்துட்டு இருக்கிற போது அதெல்லாம் வந்து unnecessary தலைவலி. இஃப் யூ கேன் அஃபோர்ட் $1000, then you should just go for a new account, pay for it and be done. நான் அந்த ப்ராசஸ் எனக்கு தெரியாது என்னன்னு. பிகாஸ் நான் எப்போவுமே வந்து இந்த ஃப்ரீ இதெல்லாம் பண்ணதில்லை. எனக்கு என்னுடைய அக்கௌண்ட் வந்து எப்பயோ கிரியேட் பண்ணது 5-6 வருஷத்துக்கு முன்னால். அதெல்லாம் எக்ஸ்பயர் ஆகிருக்கும் இப்போதைக்கு. ஓகே. ஸோ ஒன் மோர் டே அண்ட்
நாளைக்கு I will start talking about lab 2. Unfortunately, we all have to set ourselves a deadline as well. But I want you to participate, all of you to participate more. கொஞ்சம் வந்து I'm trying to be a bit strict. இது வந்து parental வந்து tough loveன்னு வாங்க குழந்தைகளுக்கு. குழந்தைகள் கேட்டதெல்லாம் கொடுக்க முடியாது, கேட்டது எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ சாக்லேட் கொடுக்கலாம், ஆனால் டெய்லி சாக்லேட் சாப்பிட்ருக்க முடியாதுன்ற மாதிரி தான். ஸோ இட்ஸ் ஃபார் யுவர் குட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் தெர் இஸ் அ டெட்லைன். அண்ட் வென்ஸ்டேயும் எனக்கு வந்து பிளட் டெஸ்ட் ஒன்று இருக்குது, அதனால வென்ஸ்டே கிடையாது கிளாஸு. ஸோ ஐ வாண்டட் 4 days, 4 full days of session, because towards early next week I want to finish lab 2. lab 2 வந்து as I said இன்னொரு ரீஜன்ல இதே ஷிஃப்ட் தான் ரன் பண்ண போறோம். ஸோ யூ வில் கெட் த சேம் சேலஞ்ச். இன்னொரு ரீஜன்ல இதே ஷிஃப்ட்டை ரன் பண்ணி இந்த 2 ரீஜனுக்குள்ள VPN செட்டப் பண்ணி அதுக்கப்புறம் இந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை அந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸோட பேச வைக்க போறோம். ஸோ முதல் லேபே உடலைனாக்கா, அதனால தான் வந்து 2வது லேப். முதல் லேப் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா நான் இன்னைக்கு வந்து lab 2 ஆரம்பிச்சிருப்பேன் நான். ஓகே, லெட் த அதர்ஸ் கேட்ச் அப்னு. ஸோ முதல் லேப் முடிக்கலைனாக்கா 2வது லேபும் உங்களால் முடிக்க முடியாது. அதுக்கப்புறம் எல்லாம் தியரியாகவே இருக்கும். இந்த அந்த கோர்ஸோட முழுமை உங்களுக்கு கிடைக்காது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ டேக் யுவர் செல்ஃப் ஒன் மோர் டே, ஒர்க் ஆன் இட் ப்ளீஸ், கெட் அ பெய்ட் அக்கௌண்ட். இட்ஸ் நாட் கோயிங் டு காஸ்ட் அ லாட். அண்ட் see if you can get it going. இல்லை பெய்ட் அக்கௌண்ட்லேயும் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னாக்கா நாளைக்கு we can troubleshoot. I am flexible, but to a point. So, but I really want to see more people talk tomorrow about ட்ரை பண்ணேன், இது வேலை செய்யலை, இந்த எரர் வருது, வாட் எவர். பட் அந்த Terraform ஸ்கிரிப்ட் வில் ரன், நோ டவுட் அபவுட் இட். உங்களுடைய மார்க்கெட் பிளேஸ்லாம் கரெக்டாக இருந்ததுனாக்கா இட் வில் ரன். ஓகே, ஸோ அதான் விஷயம். அண்ட் நான் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பையும் நான் நீங்கள் மானிட்டர் பண்ணுறேன் கேர்ஃபுல்லாக. ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அதில் போடுங்க. யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட் அன்டில் டுமாரோ. பட் லெட்ஸ் க்ளோஸ் இட் டுடே, பிகாஸ் progress needs to be a bit more. So as I said, I was a tough dad, not a cruel dad, just a tough dad. அதனால and I'm tough on myself too. ஜிம் மெம்பர்ஷிப்பை வாங்கிட்டு ஜிம்முக்கு போகலன்னாக்கா எனக்கே வந்து கடுப்பாக இருக்கும். அதனால உடம்பு சரியில்லைன்னா அது வேற விஷயம். பட் ஃபார் த மோஸ்ட் பார்ட் வி ஷுட் டூ ஸ்டஃப். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் டேக் இட் இன் த ரைட் ஸ்பிரிட். It's for your good, for your career, and I will always talk like this. But please understand that you will do well if you do these things. Seriya, we'll stop here and then give it a shot. And thanks Karthik. Try பண்ணுங்க. யாராவது இருந்ததுனாக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து put it in the chat. And நிறைய பேர் இருக்காங்க இங்க. But Nirmal, he has already set things up. So he may have some clues. அவர் எப்படி ரன் பண்ணாருன்றதுக்கு. ஸோ அண்ட் இன்னொருத்தர் இருந்தார், can't remember, அவர் பேர் வந்து AWSல வந்து he was talking about immutable இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ I can't remember his name. அவர் இருக்காரான்னு தெரியல. ஸோ there are more people than me who can walk you through. But உங்கள் பிரச்சனையை சொல்லனாக்கா வந்து யாருக்கும் தெரியாது என்ன பிரச்சனை. Okay, so we'll stop here. And then let's make the next 24 hours very active and productive. Okay? Okay, sweet. Okay, take care. Okay, thank you.